சிபிஐயில் இருந்து விலகி பிஜேபியில் இணைந்த ஜி.என். குருநாதனுக்கு எதிராக கடும் விமர்சனத்துடன் சிபிஐ தலைவர்களுக்கு எதிராக வீண் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதை குருநாதன் நிறுத்த வேண்டும் என்றும், கட்சியின் பெயரில் வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையும் கட்சிக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்று சிபிஐ மண்டல செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் கூறியுள்ளார். கடந்த தினம் மூணார் டவுனில் நடைபெற்ற பிஜேபியின் கூட்டத்தில் திரு ஜி.என். குருநாதன் என்ற முன்னாள் ஏடிசியோட தலைவர் மிக மோசமாக ரீதியிலும் அநாகரிகமான ரீதியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர்களையும் மற்றும் ஏடிசியோட தலைவர்களையும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் வேற கட்சிக்கு ஏதாவது போய்விட்டால் இனியாவதும் ஒழுங்காக இருக்க வேண்டும். மீண்டும் வேற கட்சிக்கு போய் கிடந்துட்டும் மாதங்கள் இரண்டு மாதங்கள் ஆயிட்டும் மீண்டும் எங்களது கட்சி தலைவர்களை மிக மோசமான ரீதியில் பேசுவது சரியில்லை. இனி அவர் மிக மோசமான ரீதியில் ஏதாவது பேசினால் அவர் எந்த இடத்தில் கூட்டம் நடத்துகிறாரோ எந்த மேடையில் பேசுகிறாரோ அதற்கு நாங்கள் நடத்த வேண்டிய வேலைகள் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவரான தோழர் எம்.ஏ. ஔசேப்பை பற்றி व्यक्तिपरமாக அவர் கொண்டு வர குற்றச்சாட்டுகள் சரியல்ல. அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும்ங்கிறீர்கள். இதற்கு முன்னாடி 1-2 தடவை அவர் பேசினார், நாங்களும் அதை பொறுத்து கொண்டிருந்தோம். மீண்டும் எம்.ஏ. ஔசேப்பு போல தலைவர்களை பேசினால் அது சரியில்லை. பொதுமக்களை இந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஏதாவது व्यक्तिपरமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு சட்ட நடவடிக்கையுമായി பந்தப்பட்டு அவர் போக வேண்டும். அதல்லாமல் व्यक्तिपरமாகவும் குடும்ப ரீதியாகவும் பேசிக்கொண்டு இருந்தால் அது சரியல்ல. அவருக்கு உண்மையாக இல்லாட்டி சத்தியசந்தமாக இந்த அரசியல் நோக்கம் இருந்தால் அவர் தங்குற வீடு, அவர் கட்டியிருக்கிற ரிசோர்ட்டு இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதி கொடுக்க வேண்டும். காரணம், இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் கட்டுவதற்கு வேண்டித்தான் வேநாட்டில் உள்ள முட்டுக்காட்டில் உள்ள வடிவேல் என்ற व्यक्ति அந்த பூமியை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பிரச்சனையை வச்சு தான் தோழர் எம்.ஏ. ஔசேப்பையும் இந்த கட்சியையும் அவர் அநாகரிகமாக பேசிக்கொண்டு நடக்கிறார்கள். இது கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் கட்டது கொடுத்த பூமியை தான் அவர் சொந்தமாக வீடு கட்டி ரிசோர்ட்டு கட்டி அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த கட்சியையும் யூனியனையும் வைத்து தான் அவர் இத்தனை காலம் பிழைத்து கொண்டு இருந்தார். வெறும் ஒரு துணிவிக்கு வந்த ஒரு ஜவுளி வியாபாரியாக தான் அவர் மூணாருக்கு வந்தார்கள். ஒரு மனசாட்சி இருந்தால் அவர் அந்த இடத்தையும் அந்த ரிசோர்ட்டையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதி கொடுக்க வேண்டும். காரணம், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட விவரம் எல்லா ஆளுகளுக்கும் அது தெரியப்படும். அடுத்து அவர் மேல் வழக்கு தொடர்பு தீர்மானித்துள்ளோம். அந்த பூமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேண்டி அவரை கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட வேண்டுகோள். அவர் அதுக்கு தயாராக வெள்ளாட்டில் சட்ட நடவடிக்கை பிரகாரம் அந்த பூமியை ஏற்றெடுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று மட்டும் தெரியப்படுத்துகிறோம். இனிமேலால் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களான எம்.ஏ. ஔசேப்பை பற்றியோ யாரை பற்றியாலும் சரி அவர் மோசமாக பேசினால் அவரை எந்த விதத்திலையும் அவரை எப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று மட்டும் தெரியப்படுத்திக் கொள்வோம்.